வெல்கம் டு ஜவா டாக்ஸ். நான் மெசேஜ் சொல்ல, அட்வைஸ் பண்ணல, ஜஸ்ட் என் மனசில் பட்டதை ஷேர் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா ரிலேட் ஆச்சுன்னா ஏற்றுக்கங்க, இல்லைனா விடுறேங்க, நோ வரிஸ். ஐ திங்க் இந்த ஒரு விஷயத்தை நம்ம எல்லாருமே ஃபேஸ் பண்ணிகிட்ருப்போம், இல்லை பண்ணியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளை யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தாட்டில், அட்லீஸ்ட் நம்மளுடைய டே டு டே லைஃப்பில், நம்ம குடும்பத்தில், நம்மளுடைய ஒர்க் ஸ்பேஸில், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில், இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக யோசிக்கிற ஒரு விஷயம். நம்மளை பற்றி நம்ம யோசிக்கிற ஒரு விஷயமா இருக்கும். நம்மளை யாருமே சரியாக புரிஞ்சுக்கல, நம்ம ஃபேமிலியில் யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்கல, நம்ம ஃப்ரெண்ட்ஸில் யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்கல அப்படின்னு ஒரு தாட் ஒன்று உங்களுக்கு வரும். அப்படி வருது அப்படின்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம், கோவப்பட வேண்டாம். அதுக்காக நீங்கள் ஏதாவது ஒன்று என்னை புரிஞ்சிக்க ட்ரை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ஒன்று பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. உங்களை புரிஞ்சிக்காதவங்க புரிஞ்சிக்காமே போட்டோம், நோ வரிஸ். நீங்கள் அதை போயிட்டு என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒன்று பண்ணுவீங்க தெரியுமா, அதுதான் தேவையில்லாமல் ஒரு காம்ப்ளிகேஷன்ஸை உருவாக்கும். ஸோ பெட்டர் உங்களை புரிஞ்சிக்காதவங்களாகவே இருக்கட்டும். உங்களுக்கு உங்களை பற்றி தெரியும், நீங்கள் உங்களை புரிஞ்சுக்கிட்டா போதும். போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கா.